السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பு நிறைந்த ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் நம்மை படைத்த ஏக இறைவனின் அருளும் அன்பும் உண்டாகட்டுமாகுக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது வினையை தேடிக்கொள்ளாதே. அன்பு நிறைந்த நேயர் பெருமக்களே, உலகில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கஷ்டத்தை தேடிக்கொள்ளக்கூடாது. சில நபர்களை பார்க்கிறோம், உன்னுடைய வாழ்க்கையை நீ இந்த நிலையில் அமைத்து கொள்ளணும். படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும், பெற்றோர்கள் சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. நீ உன்னுடைய ஃப்ரெண்டு இப்படித்தான் அமைத்து கொள்ளணும், வழிகட்டி சொல்லக்கூடிய குழந்தைகளோடு நீ பழக வேண்டாம், என தவறான பழக்க வழக்கங்கள் உள்ள நண்பர்கள் வேண்டாம் என்று சொல்லி கொடுத்தாலும் கூட இன்றைய உலகத்தின் கால சூழ்நிலை சில கெட்ட நண்பர்களை சேர்க்கப்பட்டு அதன் மூலமாக வினையை தேடிக்கொள்கிற சில வாலிபர்களை பார்க்கிறோம். அதன் மூலமாக வழிகட்டு போய் விபத்துகளை சந்திக்கக்கூடிய, உயிர்களை மாய்த்து கொள்ளக்கூடிய நமது பிள்ளைகளையும் பார்க்கிறோம். எப்பொழுதுமே வினையை நாம் தேடிக்கொள்ளக்கூடாது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள், 6 நபர்களை நான் சபிக்கிறேன், அவர்களை எம்மையும் உம்மையும் படைத்த இறைவனும் சபிக்கிறான். அதிலே ஒருவர் யார் என்று சொன்னால், உலகில் அனைத்து நபிமார்களும் அவர்களை சபித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால், எந்த உம்மத்தை சார்ந்த, எந்த சமுதாயத்தை சார்ந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி, குறிப்பாக என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, என்னுடைய சமூகத்திலே, என்னுடைய உம்மத்துகளிலே, என்னுடைய உம்மத்துகளுக்கு நான் எத்தகைய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறேனோ, அந்த கற்றுக் கொடுத்த என்னுடைய வழிமுறைகளை யார் ஒருவர் வேண்டுமென்றே செய்யாமல் இருக்கிறார்களோ, யார் ஒருவர் வேண்டுமென்றே அந்த சுன்னத்தான விஷயங்களில் பொடுபோக்காக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அற்பமாக கருதி விடக்கூடிய அந்த நபர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மட்டுமல்ல, இறைவனும் சபிக்கிறான். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு விஷயம், உதாரணமாக நாம் ஆடை அணியக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், உங்களுடைய உள்ளுறுப்புகள் வெளியில் தெரிவதை போன்று ஆடைகளை அமைத்து கொள்ளாதீர்கள். அப்படின்னா மெல்லிய ஆடைகளை ஆணோ பெண்ணோ அணியாதீர்கள் என்று நபி அவர்கள் சொல்வார்கள். இதில் நமக்கும் பிரயோஜனம் இருக்கிறது, நபி அவர்களுடைய சுன்னத்தையும் ஹயாத்தாக்கின ஒரு ஃபாய்தா இருக்கிறது. மெல்லிய ஆடை அணிவதின் மூலமாக நமது உள்ளுறுப்புகள் வெளியில் தெரிவதன் மூலமாக மற்றவர்களுடைய பார்வை நம்மீது படுகிறது. அது குறிப்பாக பெண்களாக இருக்கட்டும். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் அதுவும் நன்மைக்காக வேண்டித்தான். அப்போ இந்த விஷயத்தை கூட நீங்கள் ஒரு கேர் பண்ணாமல், இதெல்லாம் போய் நம்ம ஃபாலோ பண்ணணுமா, கண்டு காணாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா. வேணுமென்று தெரிந்து கொண்டே யார் ஒருவன் இத்தகைய செயலை செய்கிறானோ அவன் மீது இறைவனின் கோப பார்வை ஏற்படுகிறது. அருமையான பெருமக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வளோ அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுவார்கள், ஜுஇலத்தி ஸில்லத்து வஸ்ஸகாரு அலா மன் ஹாலஃப அம்ரி. என்னுடைய வழிமுறைக்கு, என்னுடைய சுன்னத்துக்கு யார் மாற்றம் செய்வாரோ அது அந்த மனிதனுக்கு கேவலத்தையும் இழிவையும் ஏற்படுத்தி கூடியதாக இருக்கிறது. முஸ்னத் அஹமது என்கிற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அது மட்டும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இலகுவாக சொல்லித்தந்த விஷயம், நீங்கள் சாப்பிட போகிறீங்களா, சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கைகளை கழுகி கொள்ளுங்கள்.
அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம்? வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, அல்லது நம்ம ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் சரி, கையை இப்படி கழுவிட்டு நம்ம உடனே சாப்பிட போகிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், உங்களுடைய கரங்களை உணவு உண்பதற்கு முன்பு நல்ல தேய்த்து விரல்களை கோதி கழுகி கொள்ளுங்கள். அதிலே உங்களுடைய கைகள் சுத்தமாகும். அந்த சுத்தமான கரத்தினால் உணவை உண்ணுங்கள் என்று சொல்வார்கள். உதாரணமாக ஒரு நிகழ்வை நாம் சொல்லலாம். சமீபத்தில் ஒரு பத்திரிகையில் வந்த செய்தி, ஒரு டிரைவர், லாரி டிரைவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய வாகனத்தை நிறுத்திட்டு அந்த வாகனத்தில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த டயர் அந்த பகுதிகளை எல்லாம் என்ன செய்கிறாரு, தட்டி தட்டி பார்க்குறாரு. அப்படி தட்டி பார்த்து விட்டு என்ன செய்கிற, நேரடியாக ஒரு உணவகத்தில் போய் சாப்பிட்றாரு. கையை கழுகலை. கடைசியில் உணவு அருந்திய சில மணி நேரங்களில் அவர் இறந்து போயிடுறாரு. என்ன காரணம்? உணவு அருந்திய உடனே இவர் இறந்து விட்டார், என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த லாரி டயரில் பாம்பு ஏற்றப்பட்டு அந்த பாம்பினுடைய விஷம் இருந்ததாகவும், அந்த விஷத்தோடு அவர் உணவு அருந்திருக்கிறார், அதிலே அவருடைய உடலில் அந்த விஷம் உணவோடு கலந்து அவர் இறந்து விட்டார் என்கிற ஒரு பத்திரிகை செய்தி சமீபத்தில் படிக்க வேண்டியதாக இருந்தது. அப்போது நம்முடைய கைகளிலே எப்பேற்பட்ட கிருமிகள் இருக்கும் என்பதை நமக்கே அறிய முடியாது. ஆகையினால் உணவு அருந்துவதற்கு முன்பாக உங்களுடைய கைகளை நல்ல கோதி கழுகி கொள்ளுங்கள். அது சோப்பு போட்டு கழுவினாலும் சரி, நீங்கள் நார்மலாக கழுவினாலும் சரி, சுத்தப்படுத்தி விட்டு நீங்கள் உணவு உண்பதற்கு சென்றீர்கள் என்றால் உங்கள் உயிர் பாதுகாப்பு கூட கிடைக்கும் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். இப்பேற்பட்ட வழிமுறைகளை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு மகிஃபிரத்தும் கிடைப்பதாக நபி அவர்கள் சொல்வார்கள். ஆகையினால நபி அவர்கள் வழிகாட்டி தந்த ஒவ்வொரு வழிமுறைகளும் நமக்கு பிரயோஜனமானதாக இருக்கிறது. கடைபிடித்து வாழ்வோம், உயர்வை பெறுவோம். அல்லாஹ் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.